வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா கிறிஸ்பியான தேன் மிட்டாய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1 கப் அரிசி. 1 கப் அரிசிக்கு 1/4 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் சீனி, கேசரி பவுடர். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி உளுந்தையும் 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எட்டு வரலாம். இப்போ 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எட்டு வந்தாச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சீனி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். 1/2 கப் தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். ஒரு கம்பி பதத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா உரையாமல் இருக்கிறதுக்கு 2 சொட்டு எலுமிச்சை சாறை போட்டுக்கலாம். அதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேசரி பொடியை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் எப்போவுமே அடுப்பு இருக்கணும். இப்போ எண்ணெய் மீடியமாக சூடு ஏறிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீனி பாகுக்குள்ளே அதை போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அவளை மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. தேன் மிட்டாய் ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.